இன்னைக்கு வந்துட்டு ஒரு அங்காயப்பொடின்னு ஒன்று பண்ணி காட்ட போகிறேன். அது என்னோட ஸ்டைலில் எப்படின்னு நான் காட்ட போகிறேன். பொதுவாக அங்காயப்பொடி வந்து வேப்பம்பு, சுக்கங்காய், அப்புறம் வந்து சுண்டக்காய், மஞ்சள் தக்காளி வத்தல், சுக்கு, இதை கொஞ்சம் பருப்பு வகை, சிலர் பூண்டு போடுவா, அந்த மாதிரி போட்டு அரைப்பா. பட் நான் வந்து எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இது வந்து உடம்புக்கும் நல்லது, கொஞ்சம் அதே சமயம் டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா? அதுக்கு எண்ணெய்லாம் விட்டு வறுக்க மாட்டேன் அந்த அங்காயப்பொடிக்கு. பட் நான் இதுக்கு எண்ணெயெல்லாம் விட்டு வறுப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். இது சாப்பிட்டாலே உடம்பே நல்லா கலகலான்னு இருக்கும். இது எப்படி பண்ணணும், இதுக்கு தேவையான சாமான்கள்லாம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. இது சுக்கங்காய் வத்தல், அதாவது தும்பட்டிக்காய் வத்தல் அப்படின்னு சொல்லுவா. மண்டக்காளி வத்தல் எல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துன்னு இருக்கேன். வேப்பம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், சுண்டக்காய், அப்புறம் சுக்கு ஒரு பீஸ், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் ஜீரகம், துளி பெருங்காயம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அந்த காரம் வேணும். ஒரு 3 மிளகாய்த்தல் கூட போதும், அவளுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் புளி போடுவேன். கடலைப்பருப்பு ஒரு சின்ன கரண்டி, அதே மாதிரி துவரம்பருப்பு ஒரு சின்ன கரண்டியில் எடுத்துக்கணும். நான் சும்மா அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் தோராயமாக. போடும்போது ஒரு கரண்டி. பயத்தம்பருப்பு ஒரு கரண்டி, உளுத்தம்பருப்பு ஒரு கரண்டி. பூண்டு பல்லு நல்லா 10-12 பூண்டு வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சோண்டு, ரொம்ப போட வேண்டாம், ஏன்னா கருவேப்பிலை பொடி வாசனை வரும். உப்பு அப்புறம் பருக்கிறதுக்கு நான் எண்ணெய் விட்டுப்பேன். பொதுவாக அதுக்கு எண்ணெய் விட மாட்டேன் இல்லையா, இதுக்கு நான் எண்ணெய் விட்டுப்பேன். ஒரு வானலி சுட்ட உடனே எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கிங் ஆயில் ஏதோ அதை ஊற்றிக்கோங்க. அது காஞ்சதுமே ஃபஸ்ட்டு இந்த பெருங்காயத்தை கிள்ளி போட்டுக்குவோம். அப்புறம் நல்ல பெரிய நெல்லிக்காய் அளவு புளி வேணும் இதுக்கு. அப்போ தான் சாத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். பொடின்றதால இதுலேயே பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா பொரிச்சிடணும், எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு ஒரு கரண்டி போட்டுருக்கேன். அதுலேயே இந்த உளுத்தம் பருப்பு ஒரு கரண்டி, சின்ன கரண்டியில் எல்லாம். துவரம்பருப்பு அதே மாதிரி ஒரு கரண்டி. தனித்தனியாகவும் வறுத்துக்கலாம், நான் கம்மியாக இருக்கிறதால எல்லாத்தையும் போட்டேன். இது கொஞ்சம் வறுபட்ட உடனே இந்த பயத்தம்பருப்பையும் போடுறேன், ஏன்னா அது சின்னதாக இருக்கிறதால கடைசியில் கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கலாம். மிளகா வத்தல் அதுவும் போட்டேன். இந்த பருப்பெல்லாம் ஒரே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. மிளகா முதல்ல எடுத்துறேன், ஏன்னா கருகிடும் இல்லையா. இது வறுபட்டு எடுத்து உப்பின்னு எடுத்துடுறேன். வறுபட்டு எடுத்து அப்புறம் மட்டா கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இந்த மிளகு, ஜீரகம், தனியா, துளியோண்டு தனியா, இதெல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் தான், நிறையவே வேண்டாம். மிளகு காரத்துக்கு தக்கின மாதிரி அந்த மிளகாவை போட்டுக்கோங்க. 1, 2, 3 எத்தனை வேணுமோ அவாவா அரைக்கிறதுக்கு. மிளகு வெடிக்கும். அடுத்து இந்த பூண்டு பல்ல பண்ணி வதக்கணும். பூண்டு சிவப்பா எடுத்து இல்லையா, இதை எடுத்துருவோம். இதை நல்லா ஆறணும் இதெல்லாம், இல்லாட்டா இதுவாக இருக்கும். அடுத்து இந்த வேப்பம்பூ, இது சுண்டக்காய் ஒரு எண்ணெயை விட்டு தான் வறுப்பேன் நான். அதுக்கு அப்போ தான் நல்லா இருக்குது, வாசனையாக, கசப்பு ரொம்ப தெரியாமல் இருக்குது. இதை எடுத்துடலாம். எடுத்து சொட்டு நல்லா எண்ணெயை விட்டு இந்த தும்பட்டிக்காய் வத்தலும் மணத்தக்காளியும் போட்டிருக்கேன். இது வறுபட்டுருது, இந்த சுக்கங்காவும் மணத்தக்காளியும். இது கடைசியில் வறுக்கிறது எதுன்னா இந்த கருப்பாகும்ல எண்ணெய், அதுக்காக தான் கடைசியில் வறுக்கிறது. இந்த எண்ணெயிலேயே 4 கருவேப்பிலை இது பாருங்க, இந்த கருவேப்பிலை எடுத்து விட்றேன். நெக்ஸ்ட்டு இந்த சுக்கு, இந்த உப்பும் இதில் போட்டு வறுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எல்லா சாமானியும் நான் வறுத்தாச்சு. இது ஆறின உடனே அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் ஆறி எடுத்து ஃபஸ்ட்டு மிளகா வத்தல், பெருங்காயம், இந்த புளி இதை போட்டு அரைச்சிட்டு வரேன். அடுத்து இந்த வத்தல்லாம் போட போகிறேன். இதில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் மட்டா உப்பை போட்டு அரைக்கணும். அடுத்து இந்த சுக்கு, கருவேப்பிலை, மட்டா உப்பு போட்டிருக்கேன்.
அது அரைக்க போகிறேன். அடுத்து இந்த பருப்பு வகையெல்லாம் போட்டு அரைக்க போகிறேன். நடுவில் 4 பல்லு பூண்டு, அந்த பூண்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு அரைச்சிடுவேன். பற்றில அரைச்சிட்டேன். நல்லா கையை போட்டு கலந்து 2 நிமிஷம் ஆறணும். கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா, அந்த மிக்சியை அரைச்ச சூடு இருக்கும். இப்படி கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தானே மென்னையை பிடிக்காது. சாத்தில் போட்டு எண்ணெய் சுட சாத்தில் போட்டு நெய் நல்லெண்ணெய் 2மே விட்டுக்கலாம். 2த்தையுமே விட்டுண்டு மற்ற குழம்பு சாதம்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 உருண்டை இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. உடம்புல இருக்கிற பித்தம் காபம் எல்லாம் போகும். வாயு தட்டாது. சுக்கெல்லாம் போடுறதால அவ்வளோதான். இது பாருங்க உதிராக இருக்குது. வெங்காயப்பொடி ரெடி. என்னோட ஸ்டைல் இது. பட் நிறைய பேர் சில சாமான்லாம் நான் சேர்த்துருக்கலாம் சேர்க்க மாட்டேன். அப்போ அதாவது அது புள்ள பெத்தவளுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ட் உண்டு. எண்ணெய் விட்டு வறுக்க மாட்டா, வெறும் வால்நீல் தான் வறுப்பா, புளியை சுட்டு போடுவா, அதில் அந்த மாதிரி பண்ணுவா. பட் நான் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இந்த பொடி நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் பண்ணி பாருங்க. ஒன்று என்னோட வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.